Yes. PPT visible? Yes, ma'am. Can you please respond? Yeah. Yes, ma'am. Everything is visible. Get started. Okay. So today, okay. Thank you. So today we are going to start next unit, that is block 2, so which covers about interference of light, right? So what is meant by interference of light? From the first, in the last class, the beginning first class, I have mentioned about brief introduction about interference, right? So நம்ம reflection, refraction பார்த்தோம் இல்லையா? That is particle nature of ray optics la cover up reflection and refraction. Wave nature of light, அதுக்கு நம்ம refraction, interference, diffraction and polarization. Wave nature of light ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம ஸ்டடி பண்ணும்போது இந்த லாஸ் எல்லாம் ஒபே பண்ணும். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் இதுல கவர் ஆகும். ஸோ இந்த பிளாக் 2 நெக்ஸ்ட் பிளாக் 3 பாத்தீங்கன்னா நம்ம வேவ் நேச்சர் ஆஃப் லைட் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த ஃபுல் செகண்ட் யூனிட் பாத்தீங்கன்னா அபவுட் இன்டர்ஃபரன்ஸ். ஸோ இன்டர்ஃபரன்ஸ் எப்படி, இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் லைட்டுக்கு கண்டிஷன்ஸ் என்ன, அது என்ன டைப்ஸ் என்ன, அதெல்லாம் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். பிளாக் 3ல டைஃப்ராக்ஷன் பார்க்க போறோம். தட் இஸ் ஆல்சோ தி வேவ் நேச்சர் ஆஃப் லைட். So block 2ல நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி the subdivision உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. Young's double slit experiment, conditions for bright and dark fringes, and Fresnel biprism, interference by reflected and transmitted light, thin films. So thin films na enna, adula eppadi interference nadakudhu, for reflected and transmitted light ku condition enna, similar in the thin example air wedge. So air wedge experiment, adula eppadi we are finding the thickness of thin wire, right? அது லாஸ்ட்ல மைக்கஸ் அண்ட் இன்டர்ஃபெரோமீட்டர், இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் இன்டர்ஃபரன்ஸ்ல தான் வரும். அந்த பிரின்சிபல் யூஸ் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மைக்கஸ் அண்ட் இன்டர்ஃபெரோமீட்டர் என்ன, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் என்ன, அதுல எப்படி ஃப்ரிஞ்சஸ் ஃபார்ம் ஆகுது, இதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ டு ஸ்டார்ட் வித் இன்டர்ஃபரன்ஸ். ஸோ இன்டர்ஃபரன்ஸ் நான் சொன்னேன் ஏற்கனவே, நம்ம லைட் பாஸ் பண்றோம். லைட் பாஸ் பண்ணும்போது இப்போ ஃப்ரம் டூ கோஹெரண்ட் சோர்ஸ்ல இருந்து நம்ம எந்த சோர்ஸ்ல இருந்து அப்படியே டைரக்டா பண்ணிட முடியாது. So எதனால அந்த interference pattern என்ன first? Actually due to that light by superposition of two waves, right? Superposition of two waves na ரெண்டு wave combine ஆகி interfere ஆகி நமக்கு கிடைக்கிற patterns தான் வந்து அந்த interference pattern சொல்றோம் இல்லையா, அது which is nothing but alternate bright and dark fringes. So ஒரு எக்ஸாம்பிள் சின்னதா லைட் பாஸ் பண்றேன், ஒரு ஸ்லிட் வழியா நான் பாஸ் பண்றேன், இங்க நான் ஸ்கிரீன் வச்சு நான் ஜஸ்ட் டிடெக்ட் பண்றேன், இந்த லைட் ரேஸ் வந்து இங்க இன்டர்ஃபியர் ஆகி எனக்கு இந்த மாதிரி ஆல்டர்னேட் பிரைட் அண்ட் டார்க் ஃபிரிஞ்சஸ் ஃபார்ம் ஆகுது. இதை கொஞ்சம் டீடைலா இது நான் ஒரு வேர்ட்ல சொல்லிட்டேன். ஆல்டர்னேட் அந்த பிரைட் ஃபிரிஞ்சஸ் வருது இல்லையா, அது வந்து டியூ டு இன்டர்ஃபரன்ஸ்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலி டைஃப்ராக்ஷன்லயே நமக்கு இன்டர்ஃபரன்ஸ் வரும், பட் தேர் இஸ் சம் டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் டைஃப்ராக்ஷன். அது வந்து நான் தேர்ட் யூனிட்ல வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன்ஸ், அதாவது ஃபிரிஞ்சஸ் பேட்டர்ன்ஸ்ல என்ன டிஃபரன்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ வாட் அபவுட் இன்டர்ஃபரன்ஸ்? சோ இன்டர்ஃபரன்ஸ்க்கு முன்னாடி நான் சும்மா ஒரு வேவை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் ஜெனரலா. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இதை கன்சிடர் பண்ணுங்க, நான் கர்சர் இங்க வைக்கிறேன், தெரியுதா உங்களுக்கு? எஸ் தெரியுதா? திஸ் இஸ் கால்ட் ஒன் கம்ப்ளீட் வேவ் இது வரைக்கும். சோ இங்க ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, இது ஒரு கம்ப்ளீட் வேவ். இதுல இத கிரஸ்ட்னு சொல்லுவோம், இத ட்ரஃப்னு சொல்லுவோம், ரைட்? இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த ஒன் கம்ப்ளீட் வேவ், இந்த டிஸ்டன்ஸ் வந்து வேவ் லெங்த்னு சொல்லுவோம், வேவ் லெங்த். இப்போ இந்த வேவ் இருக்கு இல்லையா, இந்த வேவ் இன்னொரு வேவ் நான் வந்து எடுத்திருக்கேன். இது ரெண்டும் சூப்பர் இம்போஸ் ஆகி கிடைக்கும் போது தான் எனக்கு வந்து பிரைட் அண்ட் டார்க் ஃபிரிஞ்ச் பேட்டர்ன்ஸ் கிடைக்குது. அந்த சூப்பர் இம்போஸ் ஆகுதுன்றது என்னது, ரெண்டுமே இன்டர்ஃபியர் ஆகுது, ரெண்டு வேவ் இன்டர்ஃபியர் ஆகுது, ரைட்? So now come to the definition of interference. So because of result of superposition of two or more waves, we are getting redistribution of energy of the wave. இது ரெண்டு சூப்பர் இம்போஸ் ஆகி நமக்கு என்ன கிடைக்குது, ஃபைனலா இப்ப கிடைக்குது பாருங்க. இப்ப ரெண்டு வேவ் எடுத்துக்கிறேன், ஒரு வேவ் வச்சு என்னால ஒண்ணும் சொல்ல முடியாது. டூ ஆர் மோர் வேவ்ஸ் ஐ ஹாவ் டு கன்சிடர். சோ இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு வேவ் எடுத்திருக்கேன், இது ரெண்டு சூப்பர் இம்போஸ் ஆகி இங்க கிடைக்கிறது பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆம்பிளிடியூட். இப்ப இந்த வேவ்ல ஆம்பிளிடியூட் எதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மிடில் லைன் இருக்குல்ல, இங்க இருந்து இந்த பீக் வரைக்கும் உள்ளது ஆம்பிளிடியூட், இது ஆம்பிளிடியூட், கரெக்டா?
சோ இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து இந்த ஆம்பிளிடியூட் ரிசல்டன்ட் கிடைக்கிற அந்த ரெண்டும் கிடைக்கிற ரிசல்ட்ல பாத்தீங்கன்னா ஆம்பிளிடியூட் ஜாஸ்தி இருக்குது இந்த வேவ். சோ இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னு சொல்றோம். இது ரெண்டும் ஆட் ஆகி வருது. சோ இது வந்து எனக்கு பிரைட் ஃப்ரிஞ்சஸ், இந்த ஆல்டர்னேட் பிரைட் அண்ட் டார்க் ஃப்ரிஞ்சஸ் கிடைக்குது இல்லையா, அதுல எப்படி எனக்கு பிரைட் கிடைக்குது, பிரைட் ஃப்ரிஞ்ச் எப்படி கிடைக்குதுன்னா பிகாஸ் ஆஃப் தீஸ் டூ. இந்த ரெண்டு வேவும் ஆட் ஆகி எனக்கு கிடைக்கிறது கன்ஸ்ட்ரக்டிவ். ஏன்னா இன்னொன்னு, இந்த ரெண்டு வேவுமே ஒரே ஃபேஸ்ல இருக்கு, சேம் ஃபேஸ்ல இருக்கு. அந்த ஃபேஸ்னா என்னன்றதை நான் சொல்றேன். அதாவது ஒரே டைம்க்கு ஸ்டார்ட் ஆகுது. இங்க பாருங்க, இங்க எப்ப ஸ்டார்ட் ஆகுதோ அப்பதான் செகண்ட் வேவ். இந்த வேவ் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. சோ எக்ஸ் வேவ் ஸ்டார்ட் ஆகுதோ அப்ப ஒய் வேவ் ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டுமே சேம் தான் இருக்கு, அதனாலதான் என்னால பண்ண முடியும். செகண்ட் இங்க ஃபேஸ்ல இல்ல, சேம் ஃபேஸ்னா வேவ்க்கு பெரிய டயகிராம்ல நான் இந்த கிரீன் கன்சிடர், இந்த இந்த இடம் வரைக்கும் கன்சிடர் பண்ணுங்க. இப்ப இந்த வேவ்ல பாத்தீங்கன்னா இது 0 டிகிரி, இது என்ன சொல்லுவோம் நம்ம 90, இது வந்து 90, இது 180. இங்க வரும்போது 180 பிளஸ் 180 260, இங்க வரும்போது 360, இந்த இடம் வந்து 360. கரெக்டா? அப்ப இது ஃபுல்லா இந்த ஃபுல் லெங்த் ஆஃப் இந்த வேவ் லெங்த் இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் இந்த கிரீன் இங்க முடியுது இல்லையா, ஒரு கம்ப்ளீட் வேவ். இது ஃபுல்லா இந்த டிஸ்டன்ஸ் வந்து லாம்டான்னு சொல்றேன். அப்ப 90க்கு இங்க வரும்போது, இந்த இந்த 180க்கு வரும்போது இட் இஸ் லாம்டா பை 2. இது லாம்டா பை 2, இது லாம்டா பை 2, பிகாஸ் தி என்டையர் லெங்த் இஸ் லாம்டான்னு எடுத்திருக்கேன். சோ இப்ப ரெண்டு வேற வேற ஃபேஸ்ல இருக்கு. இது வந்து இந்த வேவ் வந்து மேல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, இது பாத்தீங்கன்னா கீழே இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்ப இது ரெண்டும் எனக்கு ஆட் ஆகி வரும்போது என்ன ஆகும்னா, இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கு, பட் ஆப்போசிட் இதுல இருக்கு. அப்ப இது ரெண்டு கேன்சல் ஆகி எனக்கு கிடைக்காது, இன்டென்சிட்டி ஆஃப் வேவ் வந்து எனக்கு கிடைக்காது. இப்ப இங்க கிடைச்ச மாதிரி இருக்காது, ரைட்? சோ இப்ப எனக்கு இதுதான் வந்து டார்க் ஃப்ரிஞ்சஸ் கிடைக்கிறதுக்கான ரீசன். So now come to the definition. The redistribution of energy takes place due to the superposition of two or more waves. அப்ப இந்த modification in energy நமக்கு கிடைக்குது இல்லையா, this is called interference of light. Right? So superimpose ஆகி கிடைக்கிற அந்த modification of energy, distribution energyல வந்து modification இருக்கு இல்லையா, அந்த இன்டென்சிட்டில வேரியேஷன் இருக்கு இல்லையா, கிடைக்கிற ரிசல்டன்ட் வேவ், அதுதான் வந்து இன்டர்ஃபரன்ஸ்னு சொல்றோம். So this is the definition of interference. இப்ப interference of light பார்க்கும்போது இதை அப்சர்வ் பண்றது somewhat difficult to observe this pattern of interference. இப்ப லைட்டுக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிளா? இப்ப வாட்டர் வேவ்ஸ் நம்ம இன்டர்ஃபியர் ஆகுது, சவுண்ட் வேவ்ஸ்க்கும் இன்டர்ஃபரன்ஸ் சொல்லுவோம், ரைட்? பட் இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும், நம்ம பாக்குற அந்த டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பட் லைட் வேவ்ஸ்ல வரும்போது there are some conditions to observe this pattern, interference pattern. So due to this interference, we are getting alternate and bright and dark fringes. That is increase in amplitude wave. The intensity of wave is called constructive interference. That's another name. And the bright fringe or constructive interference or maxima, right? So in the increase in amplitude of wave, right? Increase in amplitude, that is constructive interference or bright fringe or maxima. Now, it's the opposite. Due to the interference, we are getting decrease in amplitude of wave means. Decrease in amplitude, na, ipa idu rendu poitu namakku almost nil. Amplitude romba kammi. Yes? Illa, almost illa. Appo intensity of wave indha edathula enna na destructive interference or dark interference, dark fringes pattern or minima. Names leme irukum. Ena nama next conditions இதுக்கு எழுதும்போது ஒன்னு மினிமா மேக்ஸிமானா இட் இஸ் அண்டர்ஸ்டுட். மேக்ஸிமானா பிரைட் ஃப்ரிஞ்ச் ஆர் கன்ஸ்ட்ரக்டிவ் ஃப்ரிஞ்ச், மினிமானா டார்க் ஃப்ரிஞ்ச் ஆர் டிஸ்ட்ரக்டிவ் ஃப்ரிஞ்ச். So it is understood. Now, so come to the interference of light. Now, so as I said earlier, நம்ம சொன்னேன் இல்லையா, நம்ம வந்து ஒரு நார்மலா அப்சர்வ் பண்றது it is difficult, interference in light. So with the conventional source of light, ஏன்னா இப்ப interference pattern produce ஆகணும்னா there should be some conditions. அதுதான் நெக்ஸ்ட் பார்க்க போறோம். சோ ஏன் வந்து நார்மல் கன்வென்ஷனல் சோர்ஸ்ல இந்த இதுல வந்து நம்மளால வந்து இந்த பேட்டர்ன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியல அப்படின்னா, இப்ப கன்வென்ஷனல் சோர்ஸ்னா நம்ம ஒரு நைட் இது ஒரு கேண்டில் கூட எடுத்துக்கலாம், ஒரு 2 கேண்டில், ரைட்?
ஏன்னா ரெண்டு வேவ் வேணும், ரெண்டு லைட் சோர்ஸ் நமக்கு வேணும். ஸோ ரெண்டு கேண்டில் எடுத்துருக்கோம். ரெண்டு கேண்டில் வச்சுட்டு ஒரு பேப்பரையோ இல்லை கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல வச்சுட்டு இதை நம்ம இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா நோ. So we can't produce interference pattern with the help of conventional source of light. Why? Question arises. எதனால இது வந்து நமக்கு கிடைக்கல? So there is some condition to produce interference pattern. So to observe this interference in light, we need light source should be coherent. What is meant by coherent? Coherent na light continuous ah emit ஆயிட்டே இருக்கணும் with same frequency or wavelength. ஒரே wavelength இருக்கணும் or ஒரே frequency இருக்கணும். So இப்போ நமக்கு கண்டிஷன் சொல்லியாச்சு. So light should be coherent. Light sources should be coherent. அது மாதிரி எக்ஸ்டெண்டட் சோர்ஸ்ல இருந்து வரும் லைட் ரொம்ப பக்கத்துல வச்சுட்டு நம்ம இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னும் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. And then two waves are coherent எப்போ if their phase difference is independent of time. இப்ப ரெண்டு சோர்ஸ் வந்து கோஹெரண்ட் எப்பனா இப்ப ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா phase difference is independent of time. இந்த கண்டிஷன் இருந்தா மட்டும் தான் we can say that two waves are or two light waves are coherent source. Now, so this is achieved by அதாவது coherent source எப்படி நமக்கு கிடைக்குதுன்னா it is by using two monochromatic waves of same frequency. Monochromatic light source னா சோடியம் வேப்பர் லேம்ப் நம்ம கன்சிடர் பண்ணலாம். இப்ப ரெண்டு சோடியம் வேப்பர் லேம்ப் அந்த வேவ்ஸ் இருக்கு இல்லையா அது. ஆனா இங்க சொல்லும் போது நான் ரெண்டு சோர்ஸ்னு சொல்றேன். பட் எக்ஸ்பெரிமெண்ட்ல நம்ம பார்க்கும்போது இன்டர்ஃபரன்ஸ்க்கு இன்னொரு இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஸ் நான் சொல்லுவேன். இங்க நமக்கு ரெண்டு சோர்ஸ் வேணும், ரெண்டு லைட் வேணும், ரைட்? டூ மோனோக்ரோமேட்டிக் வேவ்ஸ் எனக்கு வேணும் ஆஃப் சேம் ஃப்ரீக்வன்சில இருக்கணும். So this is the condition in order to produce interference in light. So இப்ப மெயின் இப்ப நான் சொல்லிட்டேன் இப்ப கன்வென்ஷனல்ல என்னால ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. So I need these condition to produce interference patterns. So இப்ப இது கூட சேர்த்து இன்னும் few conditions இருக்கு. அப்போ இந்த interference pattern வந்து sustain ஆகணும்னா in order to get persistent interference in light means we should follow some conditions. What are the conditions? First, the same condition, two sources should be coherent source. They should emit continuous waves in same phase or with constant phase difference. ஒரே phase ல இருக்கனா இல்ல ரெண்டுத்துக்கும் இருக்கிற phase difference constant ஆ இருக்கணும். இப்போ now you may ask what is the meaning of phase difference? Phase difference இப்போ now come to this diagram. இந்த wave போங்க. Blue color wave ஒரு phase ல ஸ்டார்ட் ஆகுது, ஒரு டைம்ல ஸ்டார்ட் ஆகுது. Green color wave ஒரு டைம்ல ஸ்டார்ட் ஆகுது. இப்ப இந்த கிரீன் கலர் வேவ் வந்து இங்க எனக்கு கம்ப்ளீட் ஆகுது, ஒரு வேவ் வந்து இந்த இடத்துல கம்ப்ளீட் ஆகுது. இதுதான் ஒன் கம்ப்ளீட் வேவ், ஒன் சைக்கிள், ரைட்? சோ ஏன்னா இது உங்களுக்கு வேவ் நேச்சர் ஆஃப் லைட் தான் சொல்றேன். லைட் தான் இப்ப என்ன வேவ்க்கு என்ன லைட்டுக்கு என்னன்னு நீங்க கேட்க கூடாது. வேவ் நேச்சர் ஆஃப் லைட், லைட் சென்ட் பண்ணும்போது அந்த வேவ் ஃபார்ம்ல வருது. சோ நான் அதை தான் இங்க டிஸ்கிரைப் பண்றேன். இப்போ இன்னொரு வேவ் பாத்தீங்கன்னா இங்க ப்ளூ இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? அப்போ நீங்க இதை பாத்தீங்கன்னா இந்த வேவ்க்கும் இதுக்கும் நடுவுல இருக்கிற இந்த டிஃபரன்ஸ் இப்ப இந்த பாயிண்ட்ல இது வந்து ரீச் ஆகுது. இது ரெண்டுக்குள்ள இந்த டிஃபரன்ஸ் தான் ஃபேஸ் டிஃபரன்ஸ், ரைட்? அதே மாதிரி பாத் டிஃபரன்ஸ்னு சொல்லுவோம். சோ பாத் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த வேவ் டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ், ஒரு வேவ் டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ், அந்த மாதிரி another வேவ் டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ். இப்போ நான் இங்க we are going to use this relation path difference or phase difference. See for one complete wave, இப்ப இந்த வேவ்க்கு ஃபேஸ் டிஃபரன்ஸ் நான் இங்க சொல்லிட்டேன். இப்ப இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிறதா இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து டிஃபரன்ஸ் தான் வந்து ஃபேஸ் டிஃபரன்ஸ். ஃபேஸ் டிஃபரன்ஸ் இஸ் டினோட்டட் பை த சிம்பல் phi ஆர் சும்மா பைன்னு கூட போடுவாங்க. பை சிம்பல் தெரியும் இல்லையா? அந்த மாதிரி கூட ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. So here I am using phi in order to denote phase difference. அது மாதிரி path difference டெல்னு நான் டினோட் பண்றேன். So what is the relation between these two means? இப்ப எனக்கு ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் நடக்கணும், ஒரு வேவோட ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் தான் வேவ் லெங்த் இஸ் லாம்டா, ரைட்? அப்போ இங்க எனக்கு இந்த ரிலேஷன் பாத்தீங்கன்னா this phase difference is directly proportional to path difference. ஒரு வேவ்ல வந்து phase difference இருக்குன்னா கண்டிப்பா path differenceம் இருக்கும். phase difference இருந்து path difference இல்லாம இருக்காது. So ஏன்னா because these two are directly proportional to each other. இப்ப இங்க come to the relation path difference del is equal to lambda by 2 pi. 2 pi lambdaன்றது என்னது? இந்த ஒரு கம்ப்ளீட் வேவ், ஒரு கம்ப்ளீட் வேவ்ன்றதா நான் லாம்டா எடுத்துக்கேன் வேவ் லெங்த். அப்ப அதை வந்து நான் ஃபேஸ் டிஃபரன்ஸ் நான் எப்படி டினோட் பண்ணுவேன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் ரேடியன்ஸ். இப்ப இது பாத்தீங்கன்னா 0, இங்க 180, இங்க 260, இங்க 316 சொல்லியிருக்கேன், ரைட்? சாரி 280, இங்க 316 சொல்லியிருக்கேன். அப்போ இங்க பாத்தீங்கன்னா 360ன்றத வந்து நான் எப்படி போடலாம் அப்படின்னா இது வரைக்கும் 180 வரைக்கும் உள்ளது பை, 0 இது 90, இது பை, இது வந்து 2 பை.
So 2 pi, அதுதான் நான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். Path difference del is equal to lambda by 2 pi into 5. This is phase difference. Or இப்போ நம்ம இந்த phase difference calculate பண்ணோம்னா phase difference phi is equal to 2 pi, இது அப்படியே இந்த சைடு போயிடும். இந்த term வேணும்னா இது இங்க போயிடும். So 2 pi by lambda into del. So this is the ஏதாவது ஒரு equation ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ path difference இந்த equation நம்மளால ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும்னா the distance of wave is lambda. So lambda divided by, so the travel in terms of phase value la நான் சொல்றேன். complete phase na நான் எப்படி சொல்வேன்னா 360 degree. 360 நான் 2 pi னு சொல்லலாம். pi is 180, right? So 2 pi na 2 into 180 என்னது எனக்கு 360 கிடைக்கும். So lambda by 2 pi into 5. So this is the relation between path difference and phase difference. And one more point we have to note, that is two independent sources cannot be coherent. இப்ப நான் இங்க ரெண்டு சோர்ஸ் வேணும், ரெண்டு கோஹெரன்ட் சோர்ஸ் வேணும்ன்ற, ஆனா ரெண்டு இண்டிபெண்டன்ட் சோர்ஸ், அதாவது இப்ப எனக்கு எப்படி அப்ப கோஹெரன்ஸ் என்னால அச்சீவ் பண்ண முடியும்னா ஒரே சோர்ஸ் வந்து நான் ஸ்பிளிட் பண்ணி ரெண்டு சோர்ஸா நான் கன்வெர்ட் பண்ணி அதை கோஹெரன்ட் சோர்ஸா கன்சிடர் பண்ண போறேன், ரைட்? So now come to the conditions for producing persistent interference pattern of light. So first condition is we need two sources that should be coherent sources. Okay, coherent sources is nothing but they should emit light continuously, either in same phase or with constant phase difference. So first point. Second point, these sources should be, that is the waves of same wavelength, time or frequency la irukanum, right? So அதோடைய wavelength same ஆ இருக்கணும், time period same ஆ இருக்கணும், or frequency either ஏதாவது ஒண்ணுனா it is understood, frequency same ஆ இருக்கணும். And third thing is about amplitude of the wave. Amplitude of the wave பாத்தீங்கன்னா for two sources இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு sources கிடைக்கிற waves பாத்தீங்கன்னா should be equal ஆ இருக்கும். அது ஈக்குவலா இல்லைன்னா we cannot differentiate maxima and minima. அதாவது எது constructive interference or எது bright interference, எது dark interference நம்மளால differentiate பண்ண முடியாது. So the amplitude of waves from two sources should be similar or equal ஆ இருக்கணும். So this is third condition. Fourth condition பாத்தீங்கன்னா these two coherent sources should be placed very close to each other. அந்த ரெண்டு கோஹெரண்ட் சோர்ஸ் நான் இருக்கணும்னு சொல்றேன் இல்லையா, அந்த ரெண்டு கோஹெரண்ட் சோர்ஸும் கொஞ்சம் நியர்பை டிஸ்டன்ஸ்ல நான் பிளேஸ் பண்ணிருக்கணும். அதர்வைஸ் ஃப்ரிஞ்சஸ் வில் நாட் பி ஷார்ப். ஷார்ப் ஒரு மாதிரி பிளரா இல்ல ப்ராடா கிடைக்குதுன்னா என்னால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. ஐதர் ஃப்ரெஞ்ச் எது டார்க் ஃப்ரெஞ்சுன்னா என்னால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. Another condition is small distance place பண்ணிருக்கணும். Then next condition is background must be dark. ஏன்னா எனக்கு இந்த fringes patterns நான் நோட் பண்ணணும், அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னா the background வந்து எனக்கு டார்க்கா இருக்கும். And then distance between two coherent sources and screen must be suitable distance. இப்போ எனக்கு வந்து ஒரு ரெண்டு கோஹெரண்ட் சோர்ஸ் எடுத்திருக்கேன், இந்த fringes patterns ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ நான் ரஃபா இங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. இப்போ இது வந்து அந்த கோஹெரண்ட் சோர்ஸ், இங்க லைட் இருக்கு, இங்க கோஹெரண்ட் சோர்ஸ், இங்க வந்து fringes patterns இருக்குன்னா இந்த ரெண்டுக்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, கோஹெரண்ட் சோர்ஸ்க்கும் இந்த ஸ்கிரீனுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ்ல இருக்கணும். அப்பதான் என்னால கரெக்டா அந்த இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஆர் என்னால அப்சர்வ் பண்ண முடியும். And final condition is two coherent source should be narrow. ரொம்ப வைடா இருக்கக்கூடாது. இந்த கோஹெரண்ட் சோர்ஸ் நான் சொல்றேன் இல்லையா, அது நேரோவா இருக்கணும். அப்பதான் எனக்கு ப்ராப்பரா அந்த சூப்பர் பொசிஷன் ஆஃப் டூ வேவ்ஸ் எனக்கு நடக்கும். லைட் அது வழியா அந்த ஸ்லிட் வழியா போயிட்டு எனக்கு அந்த கண்டிஷன், அதாவது இன்டர்ஃபியர் ஆயிட்டு எனக்கு இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். So these are the conditions to produce interference of light, right? So coherent ரொம்ப ஞாபகம் வச்சுக்க வேண்டியது கோஹெரண்டா இருக்கணும், அதுக்கப்புறம் ஆம்பிளிட்யூட் சிமிலரா இருக்கணும், ரெண்டு கோஹெரண்ட் சோர்ஸும் ஒரு பர்டிகுலர் ஸ்மால் டிஸ்டன்ஸ்ல நான் பிளேஸ் பண்ணிருக்கணும், பேக்ரவுண்ட் மஸ்ட் பி டார்க். இப்போ இந்த ரெண்டு டிஸ்டன்ஸும், அதாவது கோஹெரண்ட் சோர்சஸ்க்கும் ஸ்கிரீனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கரெக்டா ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ்ல இருக்கணும். அதே மாதிரி கோஹெரண்ட் சோர்ஸ் வந்து நேரோவா நான் சூஸ் பண்ணிருக்கணும் இருக்கணும். கிளியர்? So next thing is Young's double slit experiment. So Young's double experiment பார்க்கணும்னா இது அப்படியே வந்து இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் ப்ரொடியூஸ் பண்றதுக்காக ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட். நீங்க ஸ்கூல்ஸ்ல இது படிச்சிருப்பீங்க, லோவர் கிளாஸஸ்ல 12th ஸ்டாண்டர்ட்ல இது வந்து உங்களுக்கு வேவ் ஆப்டிக்ஸ்ல இருக்கும்.
இது ஆல்மோஸ்ட் டீடைலா படிச்சிருப்பீங்க. அதேதான் இப்போ வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ் நம்ம கொஞ்சம் டீடைலா பார்க்கணும், ரைட்? ஸோ ஐ திங்க் இதுல பைப்ரிசம், ஃப்ரெனல் பைப்ரிசம் டைப்ஸ் ஆஃப் இன்டர்ஃபரன்ஸ் நீங்க அதெல்லாம் படிச்சிருக்க மாட்டீங்க. Now come to the double slit experiment. இப்போ இங்க கன்சிடர் பண்ணுங்க லைட். ஃபர்ஸ்ட் திங் இஸ் we have to consider. இப்போ இந்த இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன்ஸ் தான் இங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு என்னெல்லாம் வேணும், இங்க கண்டிஷன்ஸ் படிச்சாச்சு. அப்ப லைட் சோர்ஸ் எனக்கு வேணும், அதுக்கப்புறம் ஒரு கோஹெரண்ட் சோர்சஸ் தான் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் இங்க. So I have to consider one light source, extended light source நான் கன்சிடர் பண்றேன். Then this light அது monochromatic light source ஆ இருக்கணும், because அது நான் coherent source னு சொல்லியிருக்கேன் இல்லையா? So monochromatic light source ஆ இருந்தா well and good. So light source நான் கன்சிடர் பண்ணிருக்கேன், which is allowed to pass a small pinhole S. ஒரு extended light source வந்து ஒரு small pinhole Sன்றது, this is your S. இப்போ இதுல நான் allow பண்றேன். அதுக்கப்புறம் இதுல இருந்து லைட் எங்க போகுதுன்னா இன்னொரு 2 ஸ்லிட் ஸ்மால் பின் ஹோல்ஸ் கன்சிடர் பண்றேன், S1 S2. அதுல நான் லைட்டை பாஸ் பண்றேன், ரைட்? இது நான் இவ்வளவு பெருசா போடுறேன். இந்த ஸ்லிட் வந்து வெரி வெரி மைன்யூட். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அந்த நான் சூஸ் பண்ற அந்த 2 ஸ்லிட் இருக்கு இல்லையா, அதாவது இதுதான் இந்த S1 S2 தான் எனக்கு வந்து கோஹெரண்ட் சோர்சஸ் ஆக்ட் பண்ணுது. லைட் நான் ஒரு சோர்ஸ்ல இருந்து தான் எடுக்கிறேன், அதை நான் ஸ்பிளிட் பண்ணி கோஹெரண்ட் சோர்ஸ், ஏன்னா சேம் ஃப்ரீக்வன்சில இருக்கணும், ஒரு சேம் வேவ் லெங்க்ல இருக்கணும். 2 லைட் சோர்ஸ் என்னால யூஸ் பண்ண முடியாது, ஒரே லைட் சோர்ஸ் தான். இங்க நான் அதை ஸ்பிளிட் பண்ணி 2 coherent source நான் யூஸ் பண்ணிக்கிறேன். Now one screen is placed beyond this coherent source S1 and S2. இந்த S1 S2 க்கு அந்த சைடு நான் ஒரு ஸ்கிரீனை பிளேஸ் பண்றேன், அப்பதான் எனக்கு அந்த பேட்டர்ன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும், அப்சர்வ் பண்ண முடியும். So that alternate bright and dark fringes patterns will be observed on the screen. ஓகே, இப்போ இது ஒரு டிஸ்டன்ஸ்ல நான் பிளேஸ் பண்ணிருக்கேன். S2ன்றது ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கு, நான் ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்ணிருக்கேன். இங்க நான் வந்து இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன், அதாவது இது பிரைட்டா இருக்கா டார்க்கா இருக்கான்றத கன்சிடர் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். கிளியர்? அது மாதிரி இந்த ஸ்கிரீனுக்கும் இந்த கோஹெரண்ட் சோர்ஸ் S1 S2க்கும் இருக்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸை நான் கேபிட்டல் T ன்னு அஸ்யூம் பண்ணிருக்கேன். Now come to the theory part. So இந்த தியரி பார்ட் தான் நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெனல் பைப்ரிசம் யூஸ் பண்ண போறோம். ஸோ இதை கிளியரா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஐ எம் கன்சிடரிங் அ மோனோக்ரோமேட்டிக் லைட் சோர்ஸ் S. Monochromatic light source, say for example sodium vapor lamp, or monochromatic light க்கு sodium vapor lamp மட்டும் தான் யூஸ் பண்ணலாம், லேசர் கூட யூஸ் பண்ணலாம். highly monochromatic, right? So consider a monochromatic light source which has wavelength is lambda. wavelength அதோட wavelength இந்த lambda னு denote பண்ணிருக்கோம். Then இதுல எது coherent source ஆக்ட் பண்ணுதுன்னா S1 and S2, two narrow slits. இது ரெண்டும் எப்படி பிளேஸ் பண்ணிருக்கோம்னா equal distance from the சோர்ஸ் S. இப்போ இதோட டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 2D ன்னு இருக்கு. நான் இங்க அதே டயக்ராம தான் நான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். So this is the general diagram of this experiment. இங்க நான் வந்து தியரி அந்த கண்டிஷன்ஸ் சால்வ் பண்ற ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஐ அம் யூசிங் திஸ். அப்ப இது ரெண்டும் பாத்தீங்கன்னா 2Dன்ற டிஃபரன்ஸ்ல இருக்கு. S1 S2 நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 2D இருக்கு. அப்ப இந்த பாயிண்ட்ல இருந்து இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் D ன்னு அர்த்தம். இங்க இருந்து இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் D. டோட்டல் டிஸ்டன்ஸ் இஸ் 2D. அப்ப இங்க மிடில் பாயிண்ட்ல இருந்து இங்க வரைக்கும் உள்ளது வந்து நான் வந்து D ன்னு எடுத்துக்கேன். சிமிலர்லி பாட்டம் சைடு S2 வரைக்கும் உள்ளது D. Now screen நான் எடுத்துக்கேன் இல்லையா, அது MN ன்னு சொல்றேன். MN வந்து screen which is perpendicular to SO. Which is perpendicular to SO. So the distance between S and this one is capital D. Already mentioned. But now consider a point P at distance X from O. So this is the midline, அதாவது actual path. இந்த லைட் சோர்ஸோட ஆக்சுவல் பாத் இந்த டாட்டர் லைன்ல நான் இங்க போட்டது அதுதான் இந்த மிடில் லைன். சோ இங்க ஓன்ற கண்டிஷன் ஓன்ற பாயிண்ட்ல இருந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ்ல நான் பீன்ற ஒரு பாயிண்ட கன்சிடர் பண்றேன். ஏன்னா இந்த 2 ஸ்லிட் வழியா தான் இந்த S1 S2 வழியா இந்த லைட் சோர்ஸ் நான் பாஸ், இந்த S1 S2 கோஹெரண்ட் சோர்ஸா ஆக்ட் பண்ணுது. அப்போ இந்த லைட் ரெண்டும் இது வழியா போய் சூப்பர் இம்போஸ் ஆகி, அதாவது இங்க இன்டர்ஃபியர் ஆயிட்டு எனக்கு ஃபைனலா இந்த பாயிண்ட்ல எனக்கு இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் ப்ரொடியூஸ் ஆகும். அதாவது இங்க ஃபுல்லா கிடைக்கும், இந்த பாயிண்ட்ல கிடைக்கிற இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் என்னன்றதை நான் டிஸ்கஸ் பண்ண போறேன், ரைட்? So consider a point P at a distance X from O. So இந்த O ல இருந்து Xன்ற டிஸ்டன்ஸ்ல நான் Pன்ற பாயிண்ட் கன்சிடர் பண்ணிருக்கேன், ரைட்? Now the rays are reaching from S1 and S2. இப்போ இந்த ஸ்லிட் ரெண்டுத்துல இருந்து ரீச் ஆகுற ரேஸ் இங்க பாத்தீங்கன்னா S1P S2P. So if intensity at this point, intensity of wave at this point P, which depends on path difference of these two waves. நான் ஸ்ட்ரெயிட் லைன்ல போட்டிருக்கேன் இல்லையா, இது வந்து ஆக்சுவலி ஒரு வேவ் ஃபார்ம்ல அப்படி போட்டுக்கலாம். ஸ்ட்ரெயிட் லைன்ல போடாம
இப்படி கண்டினியூஸா ஒரு வேவ் மாதிரியும் நான் போட்டுக்கலாம். அப்போ எனக்கு ஒரு பாத் டிஃபரன்ஸ் எனக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏன்னா அப்பதான் பாத் டிஃபரன்ஸை வச்சுதான் இங்க என்ன இன்டென்சிட்டின்னு என்னால சொல்ல முடியும். இந்த பாயிண்ட்ல இருக்கிற இன்டென்சிட்டி என்னன்னு என்னால சொல்ல முடியும். ரைட்? இப்ப அதே மாதிரி இப்ப இந்த இப்ப இந்த பாயிண்ட் நான் கன்சிடர் பண்ணிருக்கேன். இதை நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். இப்ப இந்த மிடில் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்ல என்ன பாத் டிஃபரன்ஸ்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த S1ல இருந்து இங்க வருது, S2ல இருந்து இங்க வருதுன்னா ரெண்டுமே கேன்சல் அவுட் ஆயிரும். சோ பாத் டிஃபரன்ஸ் இஸ் 0. See, for point O, path difference S1O. S1 direction பாத்தீங்கன்னா just நீங்க imagine பண்ணிக்கோங்க. S1O, similarly minus S2O. So which is the difference between these two is 0. அப்போ எல்லா கேஸ்க்குமே for any material எல்லா கேஸ்க்குமே பாத்தீங்கன்னா the center fringe பாத்தீங்கன்னா bright fringe. So both waves reach at 0 in the same phase. எல்லாத்துலயுமே அந்த மிடில்ல சேம் ஃபேஸ்ல தான் ரீச் ஆகும். So obviously it shows bright. அந்த மிடில் ஃப்ரிஞ்ச் இருக்குல்ல 0, அந்த மிடில் லைன் எப்பவுமே பிரைட்டா நமக்கு தெரியும், அப்சர்வ் பண்ண முடியும். ரைட்? நவ நம்மளோட எய்ம் என்ன, இந்த பாயிண்ட்ல இருக்கிற இன்டென்சிட்டி ஆஃப் வேவ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். In order to find out the intensity of wave, find these two waves. அதாவது S1P இந்த S2P இது ரெண்டுத்துனால வர பாத் டிஃபரன்ஸ். அப்ப this minus this one, S2P minus S1P என்னன்றதா என்னோட எய்ம். இந்த டாபிக்ல நான் ஃபைண்ட் அவுட் பண்றது இந்த டிஃபரன்ஸ். ரைட்? So whether it is bright or dark on this particular point, we have to find out the path difference. இப்போ நீங்க இந்த டயக்ராம் பாத்துக்கோங்க. இங்க நான் ஒரு டாட்டல் ஏன்னா ட்ரையாங்கிள் நான் ஃபார்ம் பண்றேன். சோ இந்த S1ல இருந்து நான் ஒரு பாயிண்ட் இங்க ஸ்கிரீனுக்கு ஜாயின் பண்றேன், which is Q. அது மாதிரி S2ல இருந்து ஒரு பாயிண்ட் ஜாயின் பண்றேன், which is R. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இங்க இருந்து நான் கன்சிடர் பண்ற பாயிண்ட்டுக்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் மிடில் லைன் ஓல இருந்து இந்த பாயிண்ட் கன்சிடர் பண்ற டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். ஸ்கிரீன்ல இருந்து இங்க இருக்கிற இந்த கோஹெரன்ட் சோர்ஸ்க்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து Dன்னு எடுத்திருக்கேன். இப்போ இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள் அப்படி நான் கன்சிடர் பண்ணிருக்கேன். அதாவது S1 PQ இது ஒரு ட்ரையாங்கிள், PS2R இது ஒரு ட்ரையாங்கிள். ஏன்னா நான் இப்ப இந்த பாத் டிஃபரன்ஸ் கன்சிடர் பண்றதுக்கு நான் இந்த ட்ரையாங்கிள்ஸ், சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் நான் யூஸ் பண்றேன். அப்ப கண்டிஷன்ஸ் by using geometry of this figure, so I'm going to calculate what PQ is equal to x minus D. இப்போ இந்த PQ எனக்கு வேணும், PQ is equal to இந்த டிஸ்டன்ஸ் எனக்கு வேணும். அப்படின்னா நான் எப்படி சொல்லலாம், இதுல இருந்து இது வரைக்கும் உள்ளது ஓல இருந்து P வரைக்கும் உள்ளது X, ஓல இருந்து Q வரைக்கும் உள்ளது D. அப்ப எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் வேணும், PQன்றது வேணும். ஏன்னா இந்த ட்ரையாங்கிள்ல நான் அதை கன்சிடர் பண்ண போறேன். இந்த சைடு எனக்கு வேல்யூ என்னன்னு தெரிஞ்சாகணும். சோ அதனால ஃபர்ஸ்ட் PQ என்னன்றதை நான் ஃபைண்ட் அவுட் பண்றேன். So PQ is the overall distance minus this value x minus D. So இங்க போட்டுக்கேனா PQ is equal to x minus D. Similarly PRன்றது இங்க இருந்து P ல இருந்து இந்த டிஸ்டன்ஸ் இது வரைக்கும் உள்ளது X, P ல இருந்து O வரைக்கும் உள்ளது X. இது எனக்கு என்னன்னு தெரியும்னா ஆல்ரெடி இந்த டிஸ்டன்ஸ் 2D எடுத்ததுனால இது D இது D ன்னு எடுத்துக்கேன் செப்பரேட்டா. அப்ப இங்க நான் ஆட் பண்ணணும் x plus D. So PR is nothing but x plus D. Are you able to follow? Yes? Yes. Okay. Yes. Okay. So now, okay, fine. So இப்போ எனக்கு S1 நான் அந்த geometry of this diagram இந்த இதுல இருந்து இந்த ரெண்டு similar triangles-ல இருந்து நான் என்ன find out பண்ண போறேன்னா S1P square similarly S2P square find out பண்ண போறேன். ஏன்னா இதுல இருந்து எனக்கு அந்த path difference எனக்கு கிடைக்க போகுது. அதாவது இந்த வேல்யூ தான் எனக்கு வேணும், S2P minus S1P வேணும். அதுக்காக நான் இந்த similar triangles நான் யூஸ் பண்ணி நான் find out பண்றேன். So S1P square பாத்தீங்கன்னா which is the sum of S1Q square plus PQ square. S1P squareன்றது இந்த சின்ன triangle S1P square. இந்த இது வேணும், இந்த triangle first triangle எடுத்திருக்கேன், செகண்ட் பார்ட்ல இந்த lengthy diagram triangle எடுத்திருக்கேன். So இந்த S1P squareன்றது பாத்தீங்கன்னா which is S1Q square plus PQ square. S1Q square plus PQ square. Right? இந்த டிஸ்டன்ஸ் வேணும்னா இது இன்டு பிளஸ் இது நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இன்னொரு ட்ரையாங்கிள் S2P ஸ்கொயருக்கு பாத்தீங்கன்னா S2R ஸ்கொயர் பிளஸ் PR ஸ்கொயர், S2R ஸ்கொயர் பிளஸ் PR ஸ்கொயர் இந்த சைடு, அதுக்கப்புறம் இந்த சைடு. ரைட்? இப்போ அதோட வேல்யூ தான் நான் ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கேன். இப்போ PQ நான் ஆல்ரெடி எடுத்திருக்கேன். ரைட்? இந்த S1Q S2Q S2Rன்றது வந்து which is nothing but D.
D square. S1Q என்னது? S1Q. S2R. இப்ப இங்க எடுத்த இதே டிஸ்டன்ஸ் தானே இது ரெண்டு இந்த ஐ மீன் கோஹெரண்ட் சோர்ஸ்க்கும் இந்த ஸ்கிரீனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் D. அதே தான் இங்கேயும் அப்ளிகபிள், இந்த இடத்துல உள்ள இந்த ஹரிசான்டல் லைனுக்கும் அப்ளிகபிள். அப்ப இந்த டிஸ்டன்ஸ் D ஸ்கொயர், இது ஆல்ரெடி இந்த சைடுல உள்ள வேல்யூ ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிருக்கேன். அப்ப S1P ஸ்கொயர் என்ன எழுதலாம் நானு? D ஸ்கொயர் பிளஸ் X மைனஸ், அதாவது PQ ஸ்கொயருக்கு பதிலா X மைனஸ் D தி ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி S2 square, S2P2, sorry, P square is equal to D square plus X plus D the whole square. இப்போ இது ரெண்டத்தையும் நான் subtract பண்றேன். So I am getting இங்க 1 minus 2 போட்டேன், actually 2 minus 1. So S2P square minus S1P square. என்னது அப்படின்னா இது அப்படியே கம்ப்ளீட்டா இதை subtract பண்ணுங்க. S2P square minus S1P square. அப்போ இங்க actually இந்த D square will get cancelled. இந்த ரெண்டு டேர்ம் மட்டும் இருக்கும். இது பாத்தீங்கன்னா இது a plus b the whole square ஃபார்முலா இருக்கு. இது பாத்தீங்கன்னா a minus b the whole square ஃபார்முலா இருக்கு. சோ உங்களுக்கு அந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். a plus b the whole square is equal to a square plus b square plus 2ab. மைனஸ் இருந்துச்சுன்னா a plus b square minus 2ab. அப்ப இந்த ரெண்டுத்துக்கும் அந்த ஃபார்முலா நான் யூஸ் பண்றேன். இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாத்தீங்கன்னா இது a square minus b square ஃபார்முலால இருக்கு. a square இங்க லெஃப்ட்ல சும்மா ரஃபா மென்ஷன் பண்ணிருக்கேன். a square minus b square is equal to a plus b into a minus b formula. புரியுதா? இப்ப இதுதான் a, இது b. இது கம்ப்ளீட்டா இது a square minus b square formula இருக்கு. இப்ப நான் அதுக்கு ஏத்த மாதிரி எக்ஸ்பாண்ட் பண்றேன். இப்ப இத நான் a plus b the whole squareல எழுதுனேன்னா x square plus d square plus 2xd. ஒரு மைனஸ் காமனா இருக்கு. திரும்ப இது x minus b the sorry x minus d the whole square formulaல இருக்கு. So x square பிளஸ் இந்த சைன் வந்து அந்த மைனஸ் அந்த அங்கதான் வரும், அந்த டூன் போடுற இடத்துல தான் வரும் சேஞ்ச் ஆஃப் சைன். இங்க வந்து பிளஸ் தான் வருது. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டி ஸ்கொயர் மைனஸ் 2xd. ஓகே, இப்போ இதை நீங்க ஃபுல்லா அந்த மைனஸ் உள்ள கொண்டு வாங்க. மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் இந்த ரெண்டு டேர்முமே கேன்சல் ஆயிடும். அப்ப இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுவோம், ஏன்னா மைனஸ் இன்டூ மைனஸ் பிகம்ஸ் பிளஸ். ஸோ யூ வில் கெட் 4xd. கிளியரா 4xd கிடைக்கும். ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாத்தீங்கன்னா நான் இதை a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் வந்து a பிளஸ் b இன்டூ a மைனஸ் b ஃபார்முலா நான் போட்டுட்டேன். அப்போ இங்க நான் இதை வந்து எப்படி எழுதுறேன் அப்படின்னா S2P, அதாவது இந்த டேர்மை வச்சுட்டு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் டேர்மை ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போறேன். ஸோ S2P, ஏன்னா எனக்கு என்ன வேணும், இந்த பாத் டிஃபரன்ஸ் தான். பாத் டிஃபரன்ஸ் வந்து S2P மைனஸ் S1P, அதுதான் எனக்கு வேணும். அப்போ S2P மைனஸ் S1P is equal to 4xd divided by this term S2P plus S1P. Now this point P is very which is very close to O. நான் கன்சிடர் பண்ண Pன்ற பாயிண்ட் இது ஓக்கு ரொம்ப பக்கத்துல இருக்குன்னு நான் கன்சிடர் பண்ணிருக்கேன், ரைட்? It is very much close to O. The value, that is the distance D is greater than X. இப்போ நீங்க நினைச்சு பாருங்க, இந்த Pன்றது ரொம்ப பக்கத்திலே இருக்கு அப்படின்னா இந்த வேல்யூ வந்து இதை விட, இந்த டிஸ்டன்ஸை விட இந்த D, இந்த X விட இந்த D வேல்யூ வந்து கிரேட்டரா இருக்கும். அதுதான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். D is very much greater than the distance between O and P, that is X. Obviously, D is very much greater than the distance between two coherent source. அதாவது இப்போ இது இந்த பாயிண்ட் எனக்கு இங்க இருக்குன்னா ஆப்வியஸா இதுவும் சின்னதா இருக்கும். 2D விடையும் D வந்து very much greater than. சொல்றது புரியுதா? அப்போ இந்த டிஸ்டன்ஸை விட, அதாவது 2Dன்றது இட்ஸ் நத்திங் பட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ கோஹெரண்ட் சோர்சஸ். அப்ப இதை விடையும் இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் கோஹெரண்ட் ஸ்கிரீன் வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த டிஸ்டன்ஸ் வந்து should be greater. Now இப்ப இந்த கண்டிஷனால நான் என்ன கன்சிடர் பண்றேன்னா S1P and S2P is approximately equal to D ன்னு நான் கன்சிடர் பண்ண போறேன், which is S1P. ஏன்னா இந்த Pன்றது பாத்தீங்கன்னா ரொம்ப பக்கத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்மோஸ்ட் இந்த Dக்கு சிமிலரா தான் இருக்கும். ஓ இந்த டிஸ்டன்ஸும் இந்த Dயும் ஆல்மோஸ்ட் சிமிலர். நாங்க டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல போட்டிருக்கேன். இப்ப இந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாகும் போது இந்த வேல்யூ பாத்தீங்கன்னா இந்த S1P இருக்கு இல்லையா, இந்த S1P பாத்தீங்கன்னா approximately equal to distance between coherent source and the screen, that is D. Dக்கு அப்ராக்சிமேட்டா இது ஈக்குவலா இருக்கு. அதே மாதிரி தான் S2P Dன்னு சொல்றோம். அப்ப நான் S1Pக்கு பதிலா Dன்னு போடுறேன், S2Pக்கு பதிலா Dன்னு போடுறேன். அப்ப இந்த கீழ இருக்கு இல்லையா டினாமினேட்டர் டேர்ம்ல, இங்க நான் வந்து S1P S2Pக்கு நான் பதிலா Dன்னு போடுறேன். அப்ப I will get 2D, D plus D 2D எனக்கு கிடைக்கும். So substitute பண்ணுங்க இந்த equationல, இந்த equation number மார்க் பண்ணிக்கோங்க, that is 3. So S2P minus S1P is equal to 4xd divided by 2D.
அப்போ 2 will get cancelled. So I'm getting 2xt divided by capital D. Right? இப்போ எனக்கு வந்து path difference கிடைச்சிருச்சு. இப்போ எனக்கு வந்து conditions for maxima and அதாவது minimum. Maxima na என்ன fringe? Bright fringe. Or na என்னது? Dark fringe. Or base இதுதான் ஃபர்தரா நம்ம கன்டினியூ பண்ணலாம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கண்டிஷன் பாத் டிஃபரன்ஸ் பிரைட் ஃப்ரிஞ்ச் கிடைக்கணும்னா actually the two source should be in same phase, right? அப்போ எப்போ வந்து மேக்ஸிமம் இன்டென்சிட்டி இருக்கும் பாயிண்ட் P ல அப்படின்னா இந்த பாத் டிஃபரன்சஸ் எப்போ வந்து இன்டெகிரல் மல்டிபிள்ஸ் ஆஃப் லாம்டாவா இருக்கும், ரைட்? அப்போதான் வந்து நமக்கு கிடைக்கிற ஃப்ரிஞ்ச் வந்து பிரைட்டா இருக்கும். So this is the condition for maximum. அதாவது என்ன, இந்த path difference should be equal to n times of lambda, that is whole number of lambda நான் கொடுத்திருக்கேன். இப்போ மேக்ஸிமால பாத்தீங்கன்னா இந்த கிடைச்சிருக்கிற வேல்யூ, அதாவது s2p minus s1p கிடைச்சிருக்கு இல்லையா, இதுதான் வந்து என்னோட path difference. So 2xt by d is equal to n lambda-வா இருக்கும் in the case of bright fringe or maximum. N is purely integer, that is it may be 0, 1, 2, 3 etc. It goes on. Lambda is wavelength of the source, right? So this is the bright fringe condition 2xt. This is nothing but path difference equal to n times lambda. Now, இதே இது வந்து dark fringe இருக்கணும் அப்படின்னா I have to consider the whole number of lambda. இப்போ நான் consider பண்றேன் இல்லையா, n plus 1/2 half times of lambda னு எனக்கு consider பண்ணும் in the case of dark fringe. So 2xt by d is equal to n plus 1/2 times lambda னு இருக்கும், right? So this is the condition for dark fringe. அப்போ நான் இங்க simplify பண்றேன், take LCM. So இங்க என்ன வரும், 2n plus 1/2. So I can write this 2xt by d is equal to 2n plus into lambda by 2, where n is the order of fringe. First fringe, second fringe, third fringe, அதுதான் the n represents. 0, 1, 2, 3 அது பாட்டு போயிட்டே இருக்கும், whole number, right? So இது வந்து dark fringe condition. So என்ன சொன்ன நான் தியரி அதேதான், ஒரு லைட் சோர்ஸ் கன்சிடர் பண்ணிருக்கேன், ஒரு ரெண்டு கன்சிடரிங் டூ நேரோ ஸ்லிட்ஸ் கன்சிடர் பண்றதுனால அது வந்து ஆக்ட் பண்ணுது, என்னவா ஆக்ட் பண்ணுது, இந்த நேரோ ஸ்லிட்ஸும் கோஹெரண்ட் சோர்ஸ் பண்ணுது S1 S2. சோ அது டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 2Dன்ற டிஸ்டன்ஸ்ல நான் பிளேஸ் பண்ணிருக்கேன். Then I'm considering a screen between certain distance from coherent source S1 S2 and this screen. இப்போ இதுல ஓன்ற பாயிண்ட்ல இருக்கிற பாத் டிஃபரன்ஸ், இந்த S1 S2 பாயிண்ட்னால இருக்கிற பாத் டிஃபரன்ஸ் வந்து 0. So it looks bright, or right? இந்த இடத்துல வந்து கிடைக்கிற fringe pattern சென்டர்ல கிடைக்கிறது வந்து பிரைட்டா இருக்கும் ஓன்றது. இப்போ எனக்கு பாயிண்ட் P ல நான் இங்க கன்சிடர் பண்றேன், இங்க கன்சிடர் பண்ற பாயிண்ட்டை நீங்க எங்கேயும் கன்சிடர் பண்ணலாம். I am just considering here. அப்ப இந்த பாயிண்ட்ல இருக்கிற அந்த வேவோட இன்டென்சிட்டி, ஏன்னா இங்க இன்டர்ஃபியர் ஆகுது, இப்படி போற வேவும் இதுவும் ரெண்டும் இங்க இன்டர்ஃபியர் ஆகி எனக்கு ஃபைனலா இங்க ரிசல்டன்ட் வேவ் கிடைக்குது. இதோட இன்டென்சிட்டி இந்த பாயிண்ட்ல வெதர் இட் இஸ் டார்க் ஆர் பிரைட், அது வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா பாத் டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ வேவ் S2p and S1p. அப்ப இது ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். சோ நான் இங்க சிம்பிளிஃபை பை கன்சிடரிங் டூ ட்ரையாங்கிள்ஸ் ஐ அம் ஜஸ்ட் ஃபைண்டிங் தி பாத் டிஃபரன்ஸ் ஃபார் மேக்ஸிமாக்கு என்ன கண்டிஷன் பை யூசிங் பாத் டிஃபரன்ஸ், அண்ட் தென் ஃபார் மினிமாக்கு என்ன கண்டிஷன். சோ n lambdaன்றது bright fringe, which is path difference equal to 2n plus 1 into lambda by 2 ன்றது dark fringe கான condition. Right? Now, just proceed பண்றோம் அதிலேயே. So இப்ப central fringe என்ன, இப்ப நான் அந்த fringe பீன்ற பாயிண்ட்ல path difference find out பண்ணிட்டேன். So அங்க என்ன பிரைட்டா இருக்கணும்னா என்ன கண்டிஷன், டார்க்கா இருக்கணும்னா என்ன கண்டிஷன். இப்போ நான் சப்ஸ்டிடியூட் பண்றேன், then n is equal to 0. இப்ப central fringe என்னன்றது எனக்கு தெரியும் இல்லையா. So when n is equal to 0, இப்ப அந்த ஈக்குவேஷன்ல இருந்து அந்த 2xt by d is equal to n lambda அந்த bright fringe கன்சிடர் பண்ண maximum n is equal to 0. 0 போட்டீங்கன்னா இந்த entire term is 0 ஆயிடும். So obviously 0. Okay. So bright fringe இதுதான் bright fringe coincides with O. நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா. So by substituting n is equal to 0, we are getting x is equal to 0. அப்போ center of first bright fringe பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து which coincides with O, it looks bright. Clear? Now இப்போ நம்ம order of fringe அப்படியே மாத்திட்டே போலாம், இன்க்ரீஸ் பண்ணிட்டே போலாம், 1 2 3 அப்படியே
இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். பை சப்ஸ்டியூட்டிங் n உங்களுக்கு என்ன கிடைக்கும், இந்த டேர்ம் மட்டும் கிடைக்கும். 1 into lambda d by 2d கிடைக்கும் x1. இப்போ x2 by considering n is equal to 2 அப்பனா என்ன வருங்க 2d, அதாவது 2 lambda d by 2d ன்னு வரும். அது நெக்ஸ்ட் 3 4 அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ நான் இங்க fringe width கால்குலேட் பண்ண போறேன். ரைட், fringe width நான் கால்குலேட் பண்ண போறேன், which is beta. It is denoted as the symbol beta is the distance between two nearest bright fringes. இதோட டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ இது xn n+1 ஆர்டர் ஆஃப் ஃப்ரிஞ்ச் மைனஸ் xnன்றது ஒரு ஆர்டர், இதுல இருந்து இன்னொரு ஆர்டர். ஸோ ஹையர் ஆர்டர்ல இருந்து லோவர் ஆர்டர் மைனஸ் பண்ணனா ஐ எம் கெட்டிங் தி ஃப்ரிஞ்ச் வித் ஜெனரலா. அப்போ x2 மைனஸ் x1 இங்க நான் ரெண்டு வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கேன் அப்ராக்சிமேட்டா. ஸோ ரஃபா நான் இதை போடுறேன், x2 மைனஸ் x1 இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ, this value minus this one. அப்ப எனக்கு என்ன கிடைக்குது, இதுதான் வந்து fringe width னு சொன்னா it is denoted as beta. Beta is equal to, இது வந்து சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா take LCM. சோ உங்களுக்கு என்ன வரும், உங்களுக்கு இதுல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணி 2d ல இருந்து ஒரு lambda போச்சுனா ஒரு lambda d தான் வரும். So lambda d divided by 2d. Okay, so this is the fringe width for in the case of bright fringe. Okay, so this beta is independent of order of fringe n. Beta is independent of this order of fringe. Adamari beta for all bright fringes is the same. Now come to the dark fringe. From the equation, previous equation, in the condition eduthukom, in the condition dark fringe condition, by considering that condition find out x enna find out panniteenga. Ipo now substitute n is equal to 0. idhula eppadi substitute pannamo adhe mari dhaan n is equal to 0 1 2 nu substitute pandrom. So to differentiate this x and this dark in the pattern la ulla x differentiate பண்றதுக்காக இங்க x is equal to x0 வெறும் 0 போடுறதுக்கு பதிலா x0 ன்னு கன்சிடர் பண்றோம். So x0 is equal to this thing. I am getting this. இங்க entire term 0 வராது. ஏன் வராதுன்னா ஈக்குவேஷன் பாருங்க 2n plus 1 divided by 2d into this thing. So I am getting this equation for n. n is equal to 0. Similarly n is equal to 1 க்கு x1 dash. இங்க x1 ன்னு bright fringe க்கு எடுத்திருக்கேன். இங்க dark fringe க்கு x1 dash ன்னு எடுத்திருக்கேன். Similarly x2 dash. இது ரெண்டுத்தையும் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு. ஆனா கண்டிஷன் வேற வேற. இதுல n is equal to 0 1 n is equal to 1 n is equal to 2 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணி வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கேன். 1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணனா எனக்கு என்ன வருது, கேபிட்டல் D by 2d into 3 lambda by 2 வருது. 2 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணனா 5 lambda by 2 வருது. நெக்ஸ்ட்க்கு போனீங்கன்னா 7, இந்த டேர்ம் அப்படியே தான் வரும். 7 lambda by 2 வரும். 9 lambda by 2. So it goes on. இப்போ நான் இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள இதுல இந்த கேஸ்ல உள்ள fringe width find out பண்ணனும்னா that is x2 dash minus x1 dash. அப்ப இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா I am getting this lambda d divided by 2d. இப்ப கம்பேர் பண்ணுங்க இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும், அதாவது பிரைட் ஃப்ரிஞ்ச்லயும் டார்க் ஃப்ரிஞ்ச்லயும் பாத்தீங்கன்னா இந்த fringe width is similar. அந்த ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா சேம். So beta value is same for both bright and dark fringes. அப்ப இது ஏன் இத நான் சொல்றேன் அப்படின்னா this is the one major difference between diffraction and interference. ஏன்னா diffractionல கிடைக்கிற patterns இருக்கு இல்லையா, அந்த alternate bright and fringe, அந்த fringe width வந்து ஈக்குவலா இருக்காது. பட் இங்க all fringes are of equal width. This is the one major difference between diffraction. இது இப்போதைக்கு தான் நான் சொல்றேன், ஒரு டிஃபரன்ஸ் நான் வந்து நெக்ஸ்ட் யூனிட்ல நான் கொடுக்குறேன், அந்த டிஃபரன்ஸ் between diffraction and interference. So இதை நான் ப்ரூவ் பண்றதுக்கு தான் இந்த width நான் கால்குலேட் பண்றேன் for both cases, bright and dark fringe. So all fringes are of equal width. And then these are the points which we have to remember. And these dark and bright fringes are alternately placed above and below the central fringe. அதாவது இந்த ஓன் இதுக்கு மேல, இப்ப இது ஓன்னா இதுக்கு மேலயும் கீழேயும் நமக்கு அந்த alternate bright and dark fringes வந்து will be formed. And small d are constants. இந்த distance தெரியும், இது இந்த 2dன்றது distance between two coherent sources. இந்த ரெண்டு கான்ஸ்டன்ட்னா beta value is directly proportional to lambda. That is fringe width வந்து இதோட light source ஓட wavelength க்கு directly proportional இருக்கும். If the wavelength and d are kept constant, இது ரெண்டு constant இருந்ததுன்னா beta value is inversely proportional to the difference between two coherent sources, 2d. It is inversely proportional. இப்போ இந்த 2dயும் இந்த lambdaவும் constant எடுத்தோம்னா, இந்த 2dயும் lambdaவையும் constant எடுத்தோம்னா இந்த fringe width இருக்கு இல்லையா, beta is directly proportional to capital D, which is distance between screen and coherent source.
So these are the important points we have to remember. Next thing is, what are the types of interference? Types of interference பாத்தீங்கன்னா ஆக்சுவலி உங்களோட யூனிட்ல கொடுத்துருக்கிறது நெக்ஸ்ட் ஃப்ரெனல் பைப்ரிசம். இந்த ஃப்ரெனல் பைப்ரிசம் எங்க என்ன டைப்ஸ்ன்றத பாக்குறதுக்காக தான் நான் இங்க மென்ஷன் பண்ணேன். டைப்ஸ் ஆஃப் இன்டர்ஃபரன்ஸ் யூஸ்வலா ரெண்டு டைப்ஸ். ஃபர்ஸ்ட் டைப் இஸ் இன்டர்ஃபரன்ஸ் டியூ டு டிவிஷன் ஆஃப் வேவ் ஃப்ரண்ட், and then இங்க ஃபர்ஸ்ட் இங்க நம்பர் 1 ன்னு போட்டுருக்கேன். இன்டர்ஃபரன்ஸ் டியூ டு டிவிஷன் ஆஃப் வேவ் ஃப்ரண்ட். செகண்ட் ஒன் இஸ் இன்டர்ஃபரன்ஸ் டியூ டு டிவிஷன் ஆஃப் ஆம்ப்ளிடியூட். ரைட், வேவ் ஃப்ரண்ட்ல டிவைட் ஆகுது, இங்க ஆம்ப்ளிடியூட் டிவைட் ஆகுறதுனால வர இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன். ஸோ இதுதான் ரெண்டு மேஜரா நம்ம சொல்ற டைப்ஸ் ஆஃப் இன்டர்ஃபரன்ஸ். இதுல இப்ப என்ன கான்செப்ட்னா, சப்போஸ் இந்த இந்த வேவ் ஃப்ரண்ட் டிவைட் ஆகுதுன்னா, ஸோ இன்சிடென்ட் வேவ் ஃப்ரண்ட் இஸ் டிவைடட் இன்டு டூ பார்ட்ஸ். தட் இஸ் ஐதர் பை ரிஃப்ளெக்ஷன் ஆர் ரிஃப்ராக்ஷன்னால இது டிவைட் ஆகுது. இன்சிடென்ட் பீம் அனுப்புறோம் இல்லையா வேவ் ஃப்ரண்ட், அது வந்து ரெண்டு பார்ட்டா டிவைட் ஆகுது. அது ரிஃப்ளெக்ஷனாலையும் நடக்கலாம், இல்ல ரிஃப்ராக்ஷனாலையும் நடக்கலாம். இந்த ரெண்டு பார்ட்டும் இன்டர்ஃபியர் ஆகி, அதாவது ஒரு அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட்ல போய் சேருது. அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இப்போ இப்ப இந்த டயக்ராமே எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டு டிஸ்டன்ஸும் ஃபர்ஸ்ட் நம்ம கன்சிடர் பண்ணும்போது அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தான் சொல்லுவோம். ஸோ நம்ம அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட்ல போய் ரீச் ஆகுது, அங்க ரீயூனைட் ஆகுது அட் சம் ஆங்கிள் ஆன் தி ஸ்கிரீன் டு ப்ரொடியூஸ் ஆல்டர்னேட் பிரைட் அண்ட் டார்க் ஃப்ரிஞ்சஸ். இந்த பேட்டர்ன், இந்த பிரின்சிபலை யூஸ் பண்ணி சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஒர்க் ஆகுது பேஸ்ட் ஆன் திஸ் பிரின்சிபல். அதுதான் என்னதுன்னா ஃப்ரெனல் பைப்ரிசம், ஃப்ரெனல் டபுள் மிரர் அண்ட் லாய்ட்ஸ். ரைட், ஸோ இதெல்லாம் இந்த டைப் ஆஃப் இன்டர்ஃபரன்ஸ், அதாவது இன்டர்ஃபரன்ஸ் டியூ டு டிவிஷன் ஆஃப் வேவ் ஃப்ரண்ட் பிரின்சிபல்ல ஒர்க் ஆகுற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இந்த டைப்ல நம்ம பார்க்க போறது கொஞ்சம் டீடைலா பார்க்க போறது ஃப்ரெனல் பைப்ரிசம். ரைட், ஸோ இதெல்லாமே ஆக்சுவலி ஸ்கூல்ல ஒரு ஒன் லைன் பிரீஃபா படிச்சிருப்பீங்க, ஃப்ரெனல் டபுள் மிரர் அண்ட் லாய்ட் சிங்கிள் மிரர். அண்ட் தென் நெக்ஸ்ட் டைப் ஆஃப் இன்டர்ஃபரன்ஸ் இஸ் இன்டர்ஃபரன்ஸ் டியூ டு டிவிஷன் ஆஃப் ஆம்ப்ளிடியூட். இங்க வந்து வேவ் ஃப்ரண்ட் டிவைட் ஆகிறதுக்கு பதிலா இங்க ஆம்ப்ளிடியூட் டிவைட் ஆகுது. So amplitude of incident light is divided into two parts. And this is also either by partial reflection or refraction. அப்ப ரெண்டு டிவைட் ஆகுற அந்த வேவ் வந்து இன்டர்ஃபியர் ஆகி ஒரு டிஃபரெண்ட் டிஸ்டன்ஸ்ல போய் ஒரு பாயிண்ட்ல ரீச் ஆகுது, அங்க ஆல்டர்னேட் பிரைட் அண்ட் டார்க் ஃப்ரிஞ்சஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. இப்ப இந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி, எஸ், இந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி certain instruments are working, that is Newton's ring, and then Michelson interferometer, and parallel and wedge shaped excuse me, parallel and wedge shaped film. So இதுல நம்ம டீடைலா பார்க்க போறது பாத்தீங்கன்னா Michelson interferometer பார்ப்போம், and then wedge shaped film, for example soap film or oil film. The thin films நம்ம இது படிப்போம், the wedge shaped film, right? So அப்ப இந்த ரெண்டு types of interference நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். One is by due to division of wavefront, another one is due to division of amplitude. So division of wavefront la நம்ம frontal biprism பார்க்க போறோம். Division of amplitude la Michelson interferometer and this wedge shaped film. So now come to the frontal biprism. Just finish this. So frontal biprism பாத்தீங்கன்னா again அந்த same நம்ம Young's double slit experimentல almost அது மாதிரி தான். ஆனா இந்த biprismன்றது என்ன? So it's a device to obtain which is used to find out the two coherent source for produce sustained interference pattern. So இந்த இதுக்கு எதுக்கு யூஸ் பண்றோம்னா, in order to get coherent source. இது எல்லா கண்டிஷனுமே இங்க ஒர்க் பண்ற இந்த மூணு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுமே இருக்கு இல்லையா, ஃப்ரெனல் பைப்ரிசமா இருக்கட்டும், இல்ல டபுள் மிரரா இருக்கட்டும், லாய்ட் சிங்கிள் மிரரா இருக்கட்டும், coherent source ப்ரொடியூஸ் பண்றதுக்கான one of the way நம்ம யூஸ் கூட சொல்லலாம். Now, so it is device which is used to find out two coherent source in order to produce sustained interference pattern. Now, what is meant by biprism? Which is actually நம்ம நினைக்கிறது என்ன, which is made up of two prisms. நமக்கு biprismனா பைனா டபுள், அப்ப ரெண்டு prismனா நமக்கு தோணும். But actually it is made up of single glass plate only. அது வந்து single prism தான் நம்ம கன்சிடர் பண்றோம். Which is the angle. One angle is around 179 degree and the other two is about 30 degree each. Right? So for this, yes, so we have to consider a monochromatic light source. Shall I continue? Yes. Okay. So we have to consider again monochromatic light source. Okay. So slit, yes, அதேதான் நான் Young's double slit experiment consider பண்ணலையா, அதேதான். அங்க பாத்தீங்கன்னா நான் இந்த பாயிண்ட்ல நான் ஒரு frontal biprism நான் consider பண்றேன், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். So light source is illuminated by slit is illuminated by light source. S ன்றது slit, right? Which is illuminated by light source, and then from light from S, which is allowed to fall on biprism P.
இங்க நான் பிளேஸ் பண்ணிருக்கேன் பைப்ரிசம், ஃப்ரெனல் பைப்ரிசம் இங்க பிளேஸ் பண்ணிருக்கேன். ஸோ லைட் இது மேல விழற மாதிரி நான் பிளேஸ் பண்ணிருக்கேன். அண்ட் தென் லைட் ஃப்ரம் S1 அண்ட் S2 இந்த ரெண்டு ஸ்லிட் இருக்கு இல்லையா, இதுல வழியா வர்றது வந்து எனக்கு கோஹெரண்ட் சோர்ஸா ஆக்ட் பண்ணுது இந்த S1 S2. நவ் இங்க இன்டர்ஃபரன்ஸ் நடக்குது, சூப்பர் பொசிஷன் ஆஃப் டூ வேவ்ஸ். அப்போ இந்த ஸ்கிரீன்ல எனக்கு ஆல்டர்னேட் பிரைட் அண்ட் டார்க் ஃபிரிஞ்சஸ் வில் பி ப்ரொடியூஸ். தியரி வந்து which is almost similar to Young's double slit experiment, ரைட்? அந்த பாயிண்ட்ல நமக்கு தெரியும் சென்டர் பாயிண்ட் ஓல வந்து பாத்தீங்கன்னா இட் ஹாஸ் மேக்ஸிமம் இன்டென்சிட்டி, ரைட்? ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல வந்து there is no phase difference. So அது வந்து நமக்கு பிரைட்டா இருக்கு. On both sides of O நம்ம we are getting alternate bright and dark fringes. இந்த டயகிராம் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இங்க சென்டர் fringe O. Somebody is using your mic. Please switch off your mic and you can talk. Yes. So ஓக்கு மேலேயும் கீழேயும், that is above and below of this O, you are getting this alternate bright and dark fringes. So அதுதான் நான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன், right? So the spacing between two layers, bright layers, fringes. The fringe with பாத்தீங்கன்னா நமக்கு ஈக்குவேஷன் தெரியும், beta is equal to lambda d divided by 2d. இதுல dன்றது என்னன்னு மென்ஷன் பண்ணிருக்கேன், 2dன்றது என்னன்னு மென்ஷன் பண்ணிருக்கேன். Similarly lambdaன்றது என்னன்னு தெரியும், distance between source and screen, distance between two coherent source 2d, lambda is wavelength of light source which we have used. So இப்போ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து எனக்கு lambda also we can calculate. Lambda is nothing but wavelength of light source. நான் எந்த light source யூஸ் பண்றேனோ அதோட wavelength. அப்ப எனக்கு இந்த வேல்யூஸ்லாம் தெரிஞ்சதுன்னா lambda also I can able to calculate. Clear? So இப்போ இந்த Fresnel biprism மூலமா நமக்கு wavelength two coherent source ப்ரொடியூஸ் பண்ண முடியும், fringes width calculate பண்ண முடியும். or இந்த வேல்யூ கொடுத்திருந்தாங்கன்னா I can calculate this lambda value also. இந்த lambda வேல்யூவும் என்னால calculate பண்ண முடியும். இப்போ எனக்கு இந்த 2D D வேல்யூல எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா, see these 2D D னு சிம்பிளா கொடுத்துருங்க. 2D and D can be calculated by placing a small convex lens between biprism and eyepiece. இங்க prism இருக்கு, biprism இங்க இருக்கு, இங்க eyepiece இருக்கு, சோர்ஸ் இங்க இருக்கு. இது ரெண்டுத்துக்கு நடுவுல நான் ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் பிளேஸ் பண்றேன். சோ இப்படி பிளேஸ் பண்றதுனால இதோட டிஸ்டன்ஸ் இங்க ஸ்கிரீன்ல இருந்து இது B100 டிஸ்டன்ஸ்ல இருக்கு, இங்க இருந்து B200 டிஸ்டன்ஸ்ல இருக்கு. சோ இதுல இருந்து D என்ன, கேபிட்டல் D என்னன்றது என்னால கால்குலேட் பண்ண முடியும். சோ D is equal to square root of B1 into D2. D is nothing but 2D difference between path coherent source. But capital D is the sum of B1 plus B2. So அதுல இருந்து என்னால இந்த வேல்யூ, அந்த டிஸ்டன்ஸ் கேபிட்டல் D வேல்யூ ஆல்சோ கால்குலேட் பண்ண முடியும். இதெல்லாம் நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணனா lambda of light source, that is wavelength of light source, I can able to calculate. Yes. So far we have discussed about that is what is meant by interference, relation between phase difference and path difference, and then what are the conditions to produce interference, sustained interference pattern of light, adukku enna conditions, then Young's double slit experiment procedure, theory, condition for bright and dark fringe, and what is the equation for bandwidth or fringe width. Fringe width enna in the case of bright fringe as well as dark fringe. So இது ரெண்டுமே சிமிலரா இருக்கு, அதை கன்க்ளூட் பண்ணிருக்கோம். And then next is what are the types of interference, அதுல Fresnel biprism வரைக்கும் பார்த்தாச்சு. So next வந்து actually we have to go to thin films. Second, actually the types of interference, that is due to division amplitude. அதுல தானே இந்த மைக்ரோசன் இன்டர்ஃபெரோமீட்டரும் வெட் ஷேப்ட் ஃபில்மும் வருது. So next topic is thin films. So thin films என்ன, and then path difference or interference in reflected light as well as in transmitted light condition, path difference in transmitted light. இது வந்து will continue in tomorrow's class. So what is meant by interference, அப்புறம் அதோட conditions, interference in reflected light and transmitted light. Yes. So thank you students, will continue tomorrow. Sir? Ma'am, or doubt, madam, please. Hello? Yes, tell me. Ma'am, path difference வச்சு தானே மேடம் அதை கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ஃபேஸ் டிஃபரன்ஸை வச்சும் கண்டுபிடிக்கலாமா மேடம், அந்த பி பாயிண்ட்ல ஃப்ரெஞ்ச் இன்டென்சிட்டியா? பாத் டிஃபரன்ஸ் இருந்தாலே ஃபேஸ் டிஃபரன்ஸும் இருக்கு, இட் இஸ் அண்டர்ஸ்டுட். நான் தான் ஃபர்ஸ்டே சொன்னேன், இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஈச் அதர். இங்க பாருங்க, பாத் டிஃபரன்ஸ் இருந்தாலே ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. சாரி, இது பாத் டிஃபரன்ஸ். ஓகே,
ரெண்டுமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஈச் அதர். நான் அதனால பாத் டிஃபரன்ஸ்னு சொல்றேன் உங்களுக்கு. இது இருந்தாலே அது இருக்கும்ன்றது அண்டர்ஸ்டுட். ஓகே ஓகே தேங்க்யூ. ஓகேவா? தேங்க்யூ மேம். ஓகே ஓகே.